தலைப்புச் செய்திகள். செய்திகள் வாசிப்பவர் சிவசக்தி ஸ்டாலின். +2 தற்காலிக சான்றிதழ் விடைத்தாள் நகல் மறுகூட்டல் விண்ணப்பித்தல். டிஜிஇ செய்திக்குறிப்பு வெளியீடு. 9/5/2024 முதல் மார்ச் 2024 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வு எழுதிய பள்ளி மாணவர்கள் தாங்கள் பயின்ற பள்ளி தலைமை ஆசிரியர்கள் வழியாக மதிப்பெண் பட்டியலை பெற்றுக்கொள்ளலாம் அல்லது தங்களது பிறந்த தேதி பதிவெண் ஆகிய விவரங்களை அளித்து www.dgi.tn.nic.in என்ற இணையதளத்தில் தாங்களே பதிவிறக்கம் செய்து கொள்ளலாம் என தெரிவிக்கப்பட்டுள்ளது. விடைத்தாள் நகல் மற்றும் மறுகூட்டல் ஆகியவற்றை பெற www.dgi.tn.nic. என்ற இணையதளத்தையே பார்க்கவும். பள்ளி மாணவர்களுக்கான அஞ்சல் தலை சேகரிப்பு பயிற்சி அஞ்சல் துறை நடத்துகிறது. அஞ்சல் தலை சேகரிப்பு மையம் சார்பில் பள்ளி மாணவர்களுக்கான அஞ்சல் தலை சேகரிப்பு குறித்த கோடைக்கால பயிற்சி முகாம் நடைபெறுகிறது. மே 10, 11, 17, 18 மற்றும் 24, 25ஆம் தேதிகளில் 3 பிரிவுகளாக நடத்தப்படுகிறது. ஒவ்வொரு பிரிவிலும் 25 மாணவர்கள் வீதம் மொத்தம் 75 பேர் சேர்த்து கொள்ளப்படுவார்கள். இப்பயிற்சி முகாமில் அஞ்சல் தலை சேகரிப்பு குறித்த அறிமுகம், அஞ்சல் தலை சேகரிப்பு கண்காட்சியில் பங்கேற்க எவ்வாறாக தயாராக வேண்டும், கடிதம் எழுதுதல், தகவல் தொடர்பு திறன், அஞ்சலகங்களின் செயல்பாடுகள் உள்ளிட்டவை குறித்து கற்றுத்தரப்படும். 6 முதல் 9ஆம் வகுப்பு வரை படிக்கும் மாணவர்கள் இப்பயிற்சியில் சேரலாம். பதிவு கட்டணம் ₹250. மேல விவரங்களுக்கு 9444933467 என்ற எண்ணை தொடர்பு கொள்ளலாம். தமிழகத்தில் 1.3 லட்சம் பேர் நீட் தேர்வு எழுதினர். ஜூன் 14ஆம் தேதி தேர்வு முடிவுகள் வெளியீடு. இளநிலை மருத்துவ படிப்புகளுக்கான நீட் தேர்வு நடைபெற்றது. தமிழகம் முழுவதும் சுமார் 1.3 லட்சம் மாணவர்கள் தேர்வை எழுதினர். வினாத்தாளில் இயற்பியல் கேள்விகள் கடினமாக இருந்ததாக மாணவர்கள் தெரிவித்துள்ளனர். இதற்கான தேர்வு முடிவுகள் வரும் ஜூன் 14ஆம் தேதி வெளியிடப்பட உள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.nta.com என்ற இணையதளத்தை பார்க்கலாம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர ஆன்லைன் விண்ணப்பம். அரசு பாலிடெக்னிக் கல்லூரிகளில் நேரடியாக 2ஆம் ஆண்டு சேர +2 முடித்தவர்கள் ஆன்லைனில் விண்ணப்பிக்கலாம் என தொழில்நுட்ப கல்வித்துறை அறிவித்துள்ளது. மேலும் விவரங்களுக்கு www.tnpoly.in என்ற இணையதளத்தை பார்க்கலாம். பொறியியல் படிப்புகளுக்கான தரவரிசை பட்டியல் ஜூலை 10ஆம் தேதி வெளியீடு. தமிழ்நாட்டில் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வை 7,60,606 மாணவர்கள் எழுதியதில் 94.56% தேர்ச்சி பெற்றுள்ளனர். இதைத் தொடர்ந்து மருத்துவம், பொறியியல், கலை மற்றும் அறிவியல் கல்லூரி என உயர்கல்விக்கான தேடல்களில் மாணவர்கள் கவனம் செலுத்துகின்றனர். நீட் தேர்வு நடைபெற்றது. அன்றைய தினமே கலை மற்றும் அறிவியல் கல்லூரிகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. கலை மற்றும் அறிவியல் படிப்பிற்கான விண்ணப்ப பதிவு நடந்து வருகிறது. பிஇ மற்றும் பிடெக் ஆகிய படிப்புகளுக்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியுள்ளன. அதன்படி அரசு உதவி பெறும் பொறியியல் கல்லூரிகளில் அண்ணா பல்கலைக்கழக வளாக பொறியியல் கல்லூரிகள், அண்ணா பல்கலைக்கழக உறுப்பு கல்லூரிகள், அண்ணாமலை பல்கலைக்கழகம் மற்றும் சுயநிதி பொறியியல் கல்லூரிகளில் அரசு ஒதுக்கீட்டு இடங்களில் சேர்வதற்கான விண்ணப்ப பதிவு தொடங்கியது. ஜூன் 6ஆம் தேதி நடைபெறும் என தமிழ்நாடு பொறியியல் சேர்க்கை அறிவித்துள்ளன. மேலும் விவரங்களுக்கு www.tneaonline.org என்ற இணையதளத்தை பார்க்கலாம். செய்திகள் நிறைவடைந்தன. வணக்கம்.